திட்டங்கள் இப்ப லாஸ்ட் மினிட்ல இன்னும் ஒரு 3-4 மாத காலங்கள் இருக்கக்கூடிய நேரத்துல இந்த எக்ஸ்டென்ஷன் எல்லாம் கொடுக்கறது அப்படிங்கறதே தேர்தலை மனசுல வச்சுதான் அப்படிங்கிறார். விட்டு போனவங்களுக்கு அப்ப கொடுக்க கூடாதுன்றாரா எடப்பாடி பழனிசாமி? இல்ல, அவங்க கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில தான் இப்ப 17 லட்சம் பேருக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்றாங்க. இப்ப கொடுத்தது தப்பா சரியா? அரியர்ஸோட சேர்த்து கொடுங்கறோம். அரியர்ஸோட சேர்த்து கொடுங்கறோம். ஆக்சுவலா இந்த மாதிரியான விஷயங்களை அதுல எக்ஸ்பர்ட் ஏடிஎம்கே தான். இந்தியா முழுவதும் 2004 இருந்து புதுசா வேலைக்கு சேர்றவங்களுக்கு பென்ஷன் கிடையாதுன்னா அதை 2003 இருந்தே அமுல்படுத்திய பெருமை அவங்களுக்கு தான் இருக்கும். இப்படி பறிக்கிறது அப்படின்னு வந்தா அடுத்து பெண்களுக்கு பாதுகாப்பை பற்றி சொன்னார். பெண் முதலமைச்சராக இருந்தாங்க. ஒரு 18 பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானாங்க. அவங்களுக்கு நீதி கிடைக்க 32 வருஷம் போராட வேண்டியிருந்தது. யார் அவ்வளவு பேரும் யாருன்னா அரசு அதிகாரிகள். 255 பேர், 255 பேரும் குற்றவாளிகள். அந்த குற்றவாளிகளை செல்வி ஜெயலலிதாவும் செங்கோட்டையனும் பாதுகாத்தாங்களா இல்லையா? எப்போ அதுக்கு தீர்வு வந்தது? இப்பதானே வந்தது. பாதுகாத்தாங்கன்னு சொல்லணுமா? எந்த இது சார்? வாச்சாத்தி 32 வருஷம் போராட பாதுகாத்தாங்க. சட்டமன்றத்தில் அந்த அம்மா என்ன பேசினாங்க? செங்கோட்டையன் அந்த ஊர் எங்கே இருக்குன்னே தெரியாம பேசினார். வயதானவர் நல்ல சிவன், அவர் மலை மேலே எப்படி ஏறி, பழங்குடியினர்னா மலையில் மட்டும்தான் இருப்பாங்கன்னு. நான் என்ன சொல்றேன், பெண்களுக்கு பிரச்சனைகள் இருக்கா? இருக்கு. ஆனால் ஒரு அரசு அதிகாரிகள் தவறு செய்ததையும் அந்த அதிகாரிகள் அத்தனை பேரையும் பாதுகாப்பதற்கு முதலமைச்சரும் வனத்துறை அமைச்சரும் இருந்தது உங்க காலத்தில். நீங்க மறந்துடக்கூடாது. முதலமைச்சர் அதை டிஃபெண்ட் பண்ணீங்கிறத எப்படி சொல்றது? அதே போல மீன்பிடிக்க கற்றுக் கொடுப்போம், நல்ல விஷயம்தான். அப்புறம் மீன் பிடிக்கிறவரை அவன் உயிரோடு இருக்கணும்ல, அதுவும் கூட அவசியம் தானே. இந்த மாதிரி ஒரு ஒரு பழமொழியை கற்று வச்சுக்கிட்டு அரிசி பருப்பு விலை நண்பர் ரொம்ப கவலைப்பட்டார். உண்மைதான். விடுதலைக்கு பிறகு இந்தியாவின் ஏதாவது ஒரு மாநிலத்தில் அரிசிக்கும் கோதுமைக்கும் வரி விதித்த ஒரு அரசாங்கத்தை சொல்லுங்க. உண்மையிலேயே அதுக்கான விலை யார் ஏற்றிருக்கா? சாப்பிட்ற ஒவ்வொரு பருக்கைக்கும் நீங்கள் 5% ஜிஎஸ்டி கட்டுறீங்களா இல்லையா? கோதுமை கட்டுறீங்களா இல்லையா? அது யார் வரி போட்டா? நேருவா போட்டாரு? இல்லை, யார் போட்டதுன்னு அவர் சொல்லட்டும். அந்த கோபம் அங்கே வரணும். பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன்னாங்கள, $98 இருந்தது $60 வந்த பிறகும் ஒரு பைசா கூட குறைக்காம கொள்ளையடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்குது யாரு? காலையிலேருந்து நீங்கள் சாயங்காலம் வர ஜிஎஸ்டின்னு ஒவ்வொன்றையா எடுத்து போட்டிங்கன்னா எவ்வளோ இருக்கு? அந்த ஜிஎஸ்டியும் வாங்கிட்டு இங்கே கொடுக்கல. 4 மாசத்துல நடக்க போகிறது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். அதிமுக இங்கு ஆளும் திமுகவை தான் எதிர்க்க முடியும், ஆட்சி மீதான குறைகளை தான் சுட்டி காட்ட முடியும், அதைத்தான் பரப்புரையாகவும் செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது கூட்டணியிலேயே இருக்கக்கூடிய மத்திய அரசை, பாஜகவை நீங்க விமர்சிக்கணும் அப்படின்னு உங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தலாம். ஆனா அது அதிமுக இங்க இருக்கிற அரசியலுக்காகத்தான் அதை பயன்படுத்துவாங்க. அதான் அரிசிக்கும் பருப்புக்கும் விலை கூடுனதுக்கு யாரு காரணம்? இல்ல திமுக அரசாங்கம் இந்த வரி போட்டுச்சு. திமுக அரசாங்கம் இந்த போக்குவரத்துக்கு உதவுற டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் போட்டுச்சு, அதனால இது அதிகமாயிருச்சு. அல்லது வேற ஏதோ ஒரு வரியை அது மேலே போட்டிருக்குன்னு நண்பர் ஏதாவது சொல்லட்டுமே. அப்படி சொன்னா நான் ஏத்துக்கிறேன். நீங்க எனவே தான் நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு மக்கள் மேல பெரிய அக்கறையிலிருந்து அதை நீங்க பேசல, திமுக மேல அட்டாக் பண்ணணுங்கிறதுக்காக பேசுறீங்க. அதனால தான் நான் கேட்குறேன், உண்மையிலே மக்கள் மேல அக்கறை இருந்தா நரேந்திர மோடி அவர்களிடம் அரிசிக்கு ஜிஎஸ்டியை குறைங்க, இல்லை ரத்து பண்ணுங்க, கோதுமைக்கு ரத்து பண்ணுங்க, பெட்ரோல் விலை எவ்வளவு குறைஞ்சதோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்படி சொல்லித்தானே நீங்கள் அதை டீகண்ட்ரோல் பண்ணீங்க. இப்போது எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி குறைங்க அப்படின்னு கேட்பாரா? நாங்க மக்களுக்கு என்ன செஞ்சா நன்மை கிடைக்குமோ அதை எண்ணித்தான் நாங்க திட்டங்களை இதுவரைக்கும் தீட்டி இருக்கிறோம். ஆனா மாறா தேர்தலை மனதில் வைத்து இவர்களுக்கு பெண்களுக்கு காசு கொடுத்தா பெண்கள் வாக்காளர்கள் ஆயிடுவாங்க, இளைஞர்களுக்கு லேப்டாப் கொடுத்தா இளைஞர்கள் வாக்காளர்கள் ஆயிடுவாங்கன்னு நாங்க மனசுல வச்ச திட்டங்களை தீட்டல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. சரி, இப்போ அதான் நான் கேட்டேன், காலை உணவு திட்டத்தை நிறுத்திடலாமா? அதனால ஓட்டு கிடைக்கும் ஏழை குடும்பங்கள்ல இருந்து, நிறுத்திடலாமா? எடப்பாடி பழனிசாமி அதை விரும்புகிறாரான்னு கேட்குறேன். இல்லை இந்த உரிமை தொகையை நிறுத்திடலாமா?
அவர் சொல்லட்டும். இதெல்லாம் விளங்காத திட்டங்க, இதெல்லாம் வந்து அதே போல் நான் முதல்வனோ புதுமை பெண்ணோ இந்த மாதிரி அந்த சமூகத்தின் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கிற திட்டத்தை எல்லாத்தையும் நிறுத்திடணும்னு அவர் சொல்றாரா? அதை சொல்லட்டும். ஒரே ஒரு இந்த திட்டத்தெல்லாம் ஏன் நிறுத்தினீங்க? தொட்டில் குழந்தை திட்டம், தாலிக்கு திட்டம், நீங்க பேசுற ஆடு மாடு வழங்க திட்டம், இதெல்லாம் ஏன் நிறுத்தினீங்கன்னு தான் கேட்கும். சொல்லட்டும், அதையும் சேர்த்து கொடுக்கலாமே தான் கேட்டோம். இப்போ நான் அவர் பேசுற வரைக்கும் நான் இல்ல நீங்க பேசல. வேணா இதுக்கும் சேர்த்து சொல்லிடுங்க. அரிசி பருப்பு ஜிஎஸ்டியை குறைக்கணும்னு நீங்க சொல்லிடுவீங்களா? கேட்பீங்களா? அங்கேயும் கேட்க மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு மக்கள் மேலே ஒன்றும் கிடையாது, திமுக மேலே குறை சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், வேலை நேரத்தை அதிகரிக்கணும்னு திமுக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா? உங்களுக்கு தொழிலாளிகள் மேலே நம்பிக்கை இருக்கும்ல? நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு உங்கள் ஸ்டாண்ட் என்னங்கிறத சொல்லுங்கள். அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாருன்னு கேளுங்க. வேலை நேரத்தை அதிகரிக்கணும்னு சொல்லும்போது என்ன பண்ணாரு, என்ன பதில் சொன்னாருன்னு சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க. இப்ப நீங்க தொழிலாளருக்கு விரோதமான அரசுங்கிறத அறிக்கை மூலம் தெளிவுபடுத்தினாரு. எங்க 8 மணி நேரம் மீண்டும் உலகம் முழுக்க இருக்குது, 8 மணி நேரம் கேட்டாரு. இப்ப அதை அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவங்க டிவியில இருந்தாவது நண்பர் ஜவஹர் எடுத்து காட்டு. நான் அறிக்கை இப்பவே காட்டுறேன். இப்ப காட்டுங்க. என்ன எத்தனாம் தேதின்னு எடுத்து காட்டுங்க. என்ன ஆக்சுவலா அதை பத்தி பேசாமல் அமைதியாக சென்றார். அதுதான் அவர் பண்ணது. நீங்க எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இப்படி நீங்க இதுல அமங்க தேர்தல்னு வந்தா அதுக்கு இப்படி விட்டு போனதை கொடுக்கறதுக்கே ஒரு 17 லட்சம் பேருக்கு இப்படி வருது. 1 கோடி பேருக்கு தேர்தலுக்கு 3 நாளைக்கு முன்னால கொடுத்தத அப்பத்தான் திட்டம் கொண்டு வந்தத ஜவஹர்லால் என்னன்னு சொல்லுவாரு? அது சரியா இல்லையான்னு அவர் சொல்லணும்ல. அது சார், இது வந்து வாக்குறுதி சார், கொடுத்த வாக்குறுதி. நாங்கள் ஆட்சிக்கு வந்த கையோட கொடுப்பேன்னு சொன்ன வாக்குறுதி அவங்க தேர்தலுக்காக கொடுத்த இது. அதுக்கும் இதுக்கு இதுல நாங்க என்ன சொல்றோம், மொத்தமா உலக காலத்துக்கு சேர்த்து கொடுங்கன்னு தான் சொல்றோம். எனவே தமிழ்நாடு அரசாங்கம் அவங்க வேற சில உண்மையிலே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை அவங்க சொல்லியிருக்காங்க. நேமா நண்பர் ஜவஹர்லி பிளானிங் கமிஷன் அவங்க ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திட்டத்தினாலும் என்ன முன்னேற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க கூட அப்படி முக்கியமான பிரச்சனைகளை சொல்ல 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் பிள்ளைங்கிட்ட சில விவரங்களை எடுத்து நமக்கு இருக்கக்கூடிய சவால் என்ன இந்த அரசாங்கம் அதனுடைய டாக்குமெண்ட்ல வச்சிருக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அதை பத்தி என்னைக்காவது பேசியிருக்காரு? அவங்க டாக்குமெண்ட்ல வச்சிருக்காங்க. நாம இதெல்லாம் செஞ்சிருக்கோம், ஆனா செய்ய வேண்டிய இடம் இவ்வளவு தூரத்துல இருக்கு. பெண்களுக்கு இதை கொடுத்ததுனால இந்த பயணத்தை இந்த விடியல் பயணம் இருக்கு இல்லையா, அதன் காரணமாக இது ஏற்பட்டிருக்கு. ஆனா பெண்கள் சில செக்டார்ல வேலை வாய்ப்புகளில் பின்னுக்கு போயிருக்காங்க. மொத்தமா 40% பாராட்டலாம். இந்தந்த செக்டார்ல பின்னுக்கு போயிருக்காங்க. என்னைக்காவது எடப்பாடி பழனிசாமி பேசி முதற்கட்ட கருத்தை நான் எடுத்துக்கிட்டு திரும்பி விஜயதாரணி சல்மாவோட இணைப்பு சரியாச்சு. அவங்களுடைய கருத்து மட்டும் வாங்கிட்டு நான் உங்ககிட்ட வந்துடுறேன். பினிஷ் பண்ணிட்டோம். திரும்பி சல்மா நீங்க நிறைவு செஞ்சிருங்க. அதாவது தன்னுடைய ஆட்சி காலத்துல தூத்துக்குடியில மிகப்பெரிய படுகொலைகளை நிகழ்த்திய ஒரு ஆட்சி தலைவர் வந்து எடப்பாடியார். பொள்ளாச்சியில பல பெண்கள் 250 பெண்களுக்கு மேல தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்களால பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த கேஸ்ல வந்து அவங்களே 2-3 பேரை கட்சிக்காரங்களை வந்து வெளியே சஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் நடந்தது. அவ்வளவு மோசமாக சட்ட ஒழுங்கை வச்சிருந்தவர். அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு வந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீரழிக்க முடியுமோ அவ்வளவையும் சீரழிச்சு முடிச்சுட்டு மிகப்பெரிய அளவுக்கு ஸ்கேம்லாம் பண்ணி முடிச்சுட்டு குட்காவுல இருந்து எல்லா துறையிலையும் பண்ணி முடிச்சுட்டு